இப்போ நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல, பாகிஸ்தான் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற 95% மக்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அதாவது எக்ஸ்ட்ரீம் வறுமையில இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா 45% மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் பேசிக்கான ஒரு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட வழி இல்லாம, அதனாலேயே இறந்தும் போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வந்துட்டு இப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா, இவங்க வந்துட்டு ஆப்பிரிக்கால இருக்கிற வறுமையான கண்ட்ரீஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குல்ல. ஆனா அதையுமே வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு, ஒரு நம்பர் 1 வறுமையான ஒரு கண்ட்ரியா வந்து மாறுறதுக்கு கூட எல்லா வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தானுக்கு. நம்ம இந்தியா வந்துட்டு எப்படி யுஎஸ், யூரோப் இவங்களெல்லாம் வந்து அவங்க ரேஞ்சுக்கு வந்து நம்ம டெவலப் ஆகல. நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கோம். ஆனா வந்துட்டு பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி 1980ஸ்ல இருந்தோமோ, அதை விட இவங்க வந்துட்டு மோசமா எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 1890ஸ்ல வந்துட்டு நம்ம இந்தியா எப்படி இருந்திருக்குமோ, அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து பின்னாடி போயிட்டாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு முக்கி முக்கி வந்திருக்கோம். ஆனா அவங்க வந்துட்டு பின்னாடி போயிட்டாங்க. ஒரு 100 வருஷம் பின்னாடியே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வறுமையை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதாவது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மருந்து கூட ஒரு பேசிக்கா கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து இறந்தும் போறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாடு வந்து எவ்வளவு மோசமான ஒரு நாடா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்ம இந்தியன் ஆர்மிலாம் வந்துட்டு அவங்க ஆர்மியை வந்து அடிச்சு, அழிச்சு அப்படிலாம் எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே இப்போ விட்டா கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துல அழிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் அவங்க நாட்டோட நிலைமையே இருக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ எப்படி நம்ம நார்த் இந்தியன்ஸ்ல நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்து வேலைக்கு வராங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? ரொம்ப அவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையே இல்லாம இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இன்டூ 100 டைம்ஸ் போட்டீங்கன்னா தான் அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ஆவரேஜ் மக்களோட ஒரு இன்கம்னு வச்சுக்கலாம். அவ்வளோ மோசமா இருக்கு அவங்களோட இன்கம், அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே. பாகிஸ்தானோட இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். பாகிஸ்தானோட இந்த ஒரு பேர் அழிவுக்கு காரணமா இருக்கிற மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெரிய ரீசன், முதல் ரீசனும் அதுவா தான் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெரரிசம் தான். அந்த நாட்டுல இருக்கிற டெரரிசம் தான் இந்த ஒரு நிலைமைக்கு ரொம்ப மோசமான ஒரு காரணம். பாகிஸ்தான் நாட்டுல இருக்கிற டெரரிசம் மாதிரி வேற எந்த ஒரு நாட்டுக்குமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுல இருக்கிறவங்க வேண்டிக்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான ஒரு டெரரிசம். அது மட்டும் இல்லாம அந்த டெரரிசம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்துட்டு அந்த நாட்டு ஆர்மியே தயாரா இருக்கு. அந்த ஆர்மி வந்துட்டு அவங்களை வந்து ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு கூட்டு களவாணின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா பகல்காம்ல அட்டாக் பண்ணாங்களா, அதுல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி தான் வந்துட்டு மசூத் அசார். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி கேம்ப்ல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க வந்துட்டு சூப்பரா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தான் வந்துட்டு அவங்களோட நாட்டோட சிஸ்டமே இருக்கு. ஏன்னா இங்க ஆர்மியை தாண்டி வந்து அங்க சுப்பீரியரா யாருமே இருக்க முடியாது. என்னதான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரசிடென்டா இருந்தாலுமே சரி, அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஆர்மி கண்ட்ரோல்டு ஒரு கண்ட்ரி தான் வந்து பாகிஸ்தான். அந்த ஆர்மி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி டெரரிஸ்ட்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை அழிக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவை அழிக்கிறதுக்கு அவங்க போடுற ஒரு பிளான்ல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஒரு எதிரி நாடு, அதனால வந்துட்டு அழிக்கிறாங்கன்னு ஒரு ஒரு குறிக்கோளோட இருக்காங்கன்னு சொல்லி ஏத்துக்கலாம். ஆனா அவங்க வந்துட்டு அவங்க உள்நாட்டையும் வந்துட்டு சேதப்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி அட்டாக்ஸ்னால. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு வந்து சேதாரம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு டிடிபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது தெஹ்ரீக் தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. டெரரிஸ்ட் ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு மட்டுமே 1.5 லட்சம் கோடி இந்திய மதிப்புல வந்து 2001ல இருந்து இப்ப வரைக்கும் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுவும் பாகிஸ்தான் நாட்டுக்கு உள்ள மட்டுமே. இப்ப நினைச்சு பாருங்க, இதை வந்து அவங்க சரி பண்றதுக்கே அவங்க வந்து எவ்வளவு பெரிய டெப்ஸ்குள்ள, எவ்வளவு பெரிய கடனுக்குள்ள போவாங்க அப்படின்னு. தெஹ்ரீக் தாலிபான் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு அமைப்பு தான். இதே மாதிரி 10 அமைப்புக்கு மேல இருக்கு, பெரிய பெரிய அமைப்பு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சேதாரம் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு அகைன்ஸ்டா வந்து எந்த ஒரு மக்களும் எதுவுமே வந்து பேசவும் முடியாது. அப்படி பேசினாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வாயிலே சுடுவாங்கன்னு சொல்லலாம். வாயில சுடுறதை தவிர அதுக்கும் உச்சக்கட்டத்துக்கு போய் ஊர் மத்தியில வச்சு ரொம்ப மோசமா சுடுவாங்க. அதனாலேயே வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்குலாம் வந்துட்டு இந்த டெரரிஸ்ட் அதாவது இந்த ஒரு தீவிரவாத அமைப்பு எந்த ஒரு அமைப்பையும் வந்து எதிர்த்து பேசவே மாட்டாங்க. அது போக இப்ப வந்துட்டு ரீசெண்டா பலூச்சிஸ்தான் கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களும் வந்துட்டு ஏகப்பட்ட சேதாரத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ள. அது போக பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற தீவிரவாதி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் மட்டுமே கிட்டத்தட்ட 2009ல இருந்து இப்ப 2026 வரைக்குமே 7000 ஸ்கூலை வந்து அழிச்சிருக்காங்க பாம்பு போட்டு. அதனால வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து படிப்பறிவே சுத்தமா இல்லாமையே போயிருது. அதே மாதிரி 3200 ஹாஸ்பிட்டல் எப்படி உயிரையே காப்பாத்துற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை வந்து பாம்பு போட்டு அழிச்சிருக்காங்க. 2002ல இருந்து 2026 வரைக்குமே 3200 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அழிச்சிருக்காங்க, பாம்பு போட்டு அழிச்சிருக்காங்க. இதை வந்து பர்போஸா அழிச்சது மட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேணும்ட்டே அழிச்சது வந்து ஒரு 1700. அது போக இந்த மாதிரி சும்மா ரேண்டமான ஃபைட் இருக்கும்ல, டெரரிஸ்ட் ஒரு தீவிரவாத அமைப்பு, இன்னொரு தீவிரவாத அமைப்பு, இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற சண்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மீதி ஸ்கூல், காலேஜஸ், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. இப்படி இருந்தா எப்படி வந்து நாடு உருப்படும் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. ரொம்ப மோசமான நிலைமையில தான் அந்த நாட்டு மக்களே இருக்காங்க. எப்படியாவது அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு படிச்சு வெளிநாட்டுக்கோ ஓடி போகணும் அப்படிங்கறதா அங்க இருக்கிற ஆவரேஜான ஒரு மக்களோட வேண்டுகோளாவே இருக்கு. தீவிரவாதிகளோட இந்த ஒரு அட்டூழியத்தினாலேயே வந்துட்டு அந்த நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இந்த மெடிக்கல் அப்புறம் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு 1000 பேத்துக்கு வந்து ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 800 பேத்துக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க. நம்ம வந்து எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோம், 150 கோடி பேர் பாப்புலேஷன் இருக்கும். ஆனா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் 34 கோடி தான். ஆனா அதுக்கே அவங்களால வந்துட்டு
ஒரு 800 பேத்துக்கு வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு வர முடியல. 1000 பேத்துக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க எவ்வளவு மோசமான ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்னு. நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்துட்டு பேஷண்ட்ஸ் வராங்க. ஏன்னா இங்க வந்துட்டு சவுத் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, அப்புறம் பெங்களூர், இங்கெல்லாம் வந்துட்டு ஹெல்த் வந்து சுப்பீரியரா இருக்கும். அதனால வந்துட்டு அங்கிருந்தெல்லாம் வராங்க. ஆனா உள்நாட்டு மக்களே வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ள வந்து பாக்குறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு அது வந்து பாகிஸ்தானா தான் இருக்கும். ஏன்னா அப்படியே வந்துட்டு அந்த மக்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே வந்துட்டு குணமாவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு டவுட் தான். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி சுத்தமா இருக்காது. அப்புறம் வந்துட்டு ஹெல்த் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராகவே இருக்காது. எப்படி நம்ம அட்லி படத்துல வந்துட்டு ஒரு ஜவான் படத்துல காமிச்சிருப்பாங்கல்ல, உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி அதெல்லாம் காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாடு முழுக்க வந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் வந்துட்டு நம்ம பாகிஸ்தான். நம்ம நாட்டுல வந்துட்டு எப்படி உத்தரப்பிரதேஷ் அப்புறம் வந்துட்டு பீகார்ல வந்துட்டு ரொம்ப அண்டர் டெவலப்டா இருக்கோ, அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு இங்கே வேலைக்கு வராங்க, ரொம்ப அடிமாட்டு வேலைக்கு வராங்களோ, ஒரு 8000 6000 அது தந்தாலே போதும் வேலை செய்யறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வராங்கல்ல, அதே மாதிரிதான் வந்துட்டு ஒட்டுமொத்த நாடுமே இருக்கு பாகிஸ்தான். அதோட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தியாவே இருக்குன்னு சொல்லலாம். பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் யாருக்குமே வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட்ங்கிறது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களே வந்துட்டு அதை வந்து ட்ரீமாவே கூட வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களால வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு சைக்கிள் கூட வாங்குறதுக்கு வந்து அவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு வறுமையில இருக்காங்க. அவங்களோட பேசிக்கான வாழ்க்கையை எப்படி ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி கம்பெனிஸ், அப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி, டாக்டர், இந்த மாதிரிலாம் படிக்கிறத பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமே வந்துட்டு ரொம்ப கொலாப்ஸ் ஆகி தான் கிடக்குது. ஒரு ஆதி காலத்து எஜுகேஷன் சிஸ்டம் தான் இப்பவுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம தான் இருக்காங்க. அதே மாதிரி அந்த நாட்டு மக்கள்ல வந்துட்டு எத்தனை லிட்ரஸி ரேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65% பேர் தான் வந்து படிக்கிறாங்க நாட்டிலேயே. அதுலயே வந்துட்டு பெண்கள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 42% பேர் தான் வந்து படிக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல வந்துட்டு எந்த ஒரு பொண்ணுங்களையும் வந்து அவ்வளோக்கா படிக்கிறதுக்கு வந்து அனுப்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லா அந்த பாடியை கவர் பண்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருக்கணும். தப்பி தவறி கூட ஏதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு பர்கா அணியாம போயிட்டாங்கன்னா அவங்களையும் சரி அவங்களோட குடும்பத்தையும் சரி ரொம்ப ஒரு கேவலமா தான் பார்ப்பாங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல இருக்காங்கல்ல, டெரரிஸ்ட், அவங்களாம் வந்துட்டு சுட்டே கொண்டுருவாங்கலாம் செய்தியெல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு லைஃபே வாழ முடியாது. அங்கே போனீங்கன்னா ஒரு ட்ரீமான லைஃபே வாழ முடியாது. அதே மாதிரி பசங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்கு கூட ஒரு புது பைக் வந்து வாங்குறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் அவங்களோட இன்கமும் இருக்கு, வறுமை எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு இன்கமை வந்து பூஸ்ட் பண்ணி தர ஒரு சோர்ஸே அவங்க கிட்ட அவ்வளோக்கா இல்லை. நம்ம இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அதுல பெங்களூர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 12,000 ஐடி கம்பெனி இருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல மட்டுமே ஒட்டு மொத்தமா சேர்த்தீங்கன்னாவே வெறும் 2000 கம்பெனி தான் இருக்கு. அப்ப இதை வச்சுட்டு அவங்களால வந்துட்டு எப்படி சர்வே பண்ண முடியும்? அந்த இருக்கிற ஐடி கம்பெனிஸ்மே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெரரிசம் இந்த மாதிரி அட்டாக்ஸ்னால வந்துட்டு பயந்து போய் அவங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணிடலான் இருக்காங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்கெல்லாம் வந்துட்டு திருப்பி அவங்களோட பிளான்ட்டை வந்து எடுத்துட்டு யூஎஸ்ஏக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு டெரரிசம் வந்து அங்க தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. பயம், உயிர் பயமே அங்க ஜாஸ்தியா இருக்குது. அந்த ஒரு நிலைமையில வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்து அவங்களோட ஐடி கம்பெனி வந்து ரன் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங்கு தான். அதனால வந்துட்டு அங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு, அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாபே இல்லை. அதனால வந்துட்டு தள்ளு வண்டி கடையா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஜூஸ் கடையா இருக்கட்டும், அப்புறம் அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு திங்ஸ், அதாவது ஒரு 500-700 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில் இருக்குமோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையவே மாத்திட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம இதை வந்துட்டு மக்கள் வந்து பிடிச்செல்லாம் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஒரு தள்ளு வண்டி கடை, அப்புறம் ஹோட்டலு, அப்புறம் இந்த மாதிரி பேசிக்கான ஒரு வேலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு அவங்க பிடிச்சு பண்ணல. எல்லாமே இந்த டெரரிஸ்டோட அந்த ஒரு தீவிரவாதிகளோட தொல்லை தாங்க முடியாம அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். இது வந்துட்டு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாலேயே வந்துட்டு கோயம்புத்தூர், சென்னையிலலாம் வந்துட்டு ரோடு எவ்வளோ கேவலமா இருக்குன்னு ரொம்ப திட்டுறோம். ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது. பேசிக்கா ரோடு, அப்புறம் வந்துட்டு வீடு, லைட்டு, ஒயரிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மட்டமான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ ரேண்டமாக போய் பாகிஸ்தான் வாக்கிங் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டீங்கன்னா அதுலேயே வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஃபாரினர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு, ஒரு யூரோப்பியன். அது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஒயரிங் கல்ச்சரு, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. அவங்களே வந்து தெளிவாக காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு எந்த ஒரு யூரோப்பியனோ இல்லை வெளிநாட்டுக்காரங்க யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிடவே, தப்பி தவறி கூட ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கூட போயிடணும்னு யோசிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே. ஒரு ஹைஜீன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேச்சளவில் கூட கிடையாது. அவ்வளோ மோசமாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு பான்பராக் போட்டு எப்படி வடக்கன்ஸ்ல வந்து துப்பி ரொம்ப நாசம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் விட இன்ட்டு 1,00,000 டைம்ஸ் போட்டுக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நம்ம பாகிஸ்தானோட நிலைமை. நீங்க நம்ம கோயம்புத்தூர்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பென்ஸ், ஆடி, BMW எல்லாம் வந்துட்டு இந்த அவினாசி ரோட்லலாம் சரளமா பார்த்துட்டே இருக்கலாம். அதாவது நீங்க இப்படி திரும்பினீங்கன்னா ஒரு 4 BMW போகும், இப்படி திரும்பினீங்கன்னா ஒரு 4 பென்ஸ் போகும், ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆடி போகும். இந்த மாதிரி ரொம்ப செழிப்பான ஒரு நாடா தான் இருக்கு நம்ம நாடு. அதாவது நாடுன்னு சொல்றதை விட நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில வந்துட்டு ரொம்ப செழிப்பான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டிலேயே வந்து
வச்சு ஒரு 10 பேர் வந்து பென்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு 10 பேர் வந்து BMW வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படி வச்சிருக்கிறவங்களையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புள், அப்புறம் வந்துட்டு செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க தான் வச்சிருப்பாங்க. ஒரு நார்மலான மக்கள் வந்து அந்த அளவுக்கு வாங்குற லெவலுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு சர்வைவல் ஒரு இதே கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை வந்து நினைச்சு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு யோசனையே வராது. ஏன்னா எந்த ஒரு தொழில் வந்து தொடங்கினாலுமே வந்துட்டு அதுல வந்து இந்த தீவிரவாதிகளால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லியே வந்துட்டு நிறைய பேர் வந்து தொடங்காமே இருப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு பைக் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ட்ரீம் பைக்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வாங்கவே முடியாது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுமே வந்து அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து அவ்வளோக்கா கிடையாது. நீங்க வந்து பாகிஸ்தானோட வாக்கிங் பிளாக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 1980s வந்த ஒரு பைக் இருக்குல்ல, ஹோண்டா பைக், அதை தான் வந்து இப்போ வந்து வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டிலலாம் வந்துட்டு எப்படி Yamaha MT, அப்புறம் இந்த ஹோண்டால இருக்கிற 350cc எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ரேஞ்சுக்குலாம் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஒரு பழைய ஒரு சிஸ்டம்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்னால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசிக்கா ஒரு 3000 கொடுத்தா போதும், உசுர் கொடுத்து வேலை செய்வோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த நாட்டு மக்கள்ல வந்துட்டு 70% பேர் வந்து இப்படி தான் இருக்காங்க. நம்ம எப்படி வடக்கன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7,000 கொடுத்தா போதும் நாங்கள் வேலை செய்வோம் அப்படிங்கிறலாம் இருக்காங்கல்ல. ஆனால் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்தாலே பேய் மாதிரி உழைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மோசமான நிலைமையில தான் அவங்களோட நாட்டு மக்களே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானா முன் வந்து BISP அப்படிங்கிற ஒரு இன்கம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. பெனசீர் இன்கம் சப்போர்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கு அப்புறமாச்சும் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற கரப்ஷன் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. என்னதான் நம்ம வந்துட்டு டெரரிசம் வந்து ஒரு மெயின் ரீசன் பாகிஸ்தானோட இந்த நிலைமைக்கு அப்படின்னாலுமே வந்துட்டு கரப்ஷன் வந்து இன்னொரு பெரிய ரீசன். 2 கண்ணு, டெரரிசம் அப்புறம் வந்து கரப்ஷன், இந்த 2 தான் வந்துட்டு ரொம்ப ஒரு மெயினான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நம்ம இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளை என்ன அப்படி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிற அரசியல்வாதிகளாம் வந்துட்டு இன்டூ தௌசண்ட்ஸ் போட்டுக்கலாம், 1000 மடங்கு வந்து அதிகமாக ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கீமையும் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து போய் சேராது. ரோடு போடுறதா இருக்கட்டும், அந்த கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக போட முடியாது. அது போட விடவும் மாட்டாங்க. அத்தனை காசு அவங்க வந்து அடிச்சிருவாங்க. நம்ம துரந்தரில் கூட வந்து பார்த்துருப்போம். நம்ம அரசியல்வாதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்ஸ் கார்ல போவார். அவர் மட்டும் தான் அந்த படத்துல வந்து பென்ஸ் கார்லாம் போவார். அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அரசியல்வாதிங்க, அப்புறம் வந்து மிலிட்ரி பீப்புள்ஸ், மிலிட்ரி அஃபீஷியல்ஸ், இவங்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ்றாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2% பேர் தான் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் நல்லா வாழ்றாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நரக வேதனையில தான் இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஏன்னா அப்படி வெளியே சொன்னாலுமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கண்ட்ரி தான் நம்ம பாகிஸ்தான். அது போக ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கும் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கும் ரொம்ப டோட்டல் டிஃப்ரென்ஸு. நம்ம முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு தங்கம் மாதிரி, அவங்கலாம் வந்துட்டு விஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு, இந்தியாவுக்குள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க வந்துட்டு மதராசா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அங்க போறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய தீவிரவாதியா தான் உருவாகுறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் தெரியறது இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளவு ஒரு தங்கமான ஒரு மனுஷங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்கள மாதிரிலாம் நம்ம ஆளுங்க கிடையாது. நம்ம ஆளுங்களாம் வந்துட்டு இந்தியாவோட சுதந்திரத்துக்காக உயிரை விட்டவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அங்க வந்துட்டு மதராசா அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு அங்க இருந்து உருவாகிற டெரரிஸ்ட்லாம் தான் வந்து ஒரு பெரிய மெயின் ரீசனா இருக்காங்க. அவங்களோட நாட்டோட அழிவுக்கு காரணமே அவங்க தான். அந்த நாட்டோட அப்பாவி மக்கள்லாம் வந்துட்டு இதனால வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலைமை வந்து இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா US அப்புறம் சைனா வந்து ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சைனா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ கடன் எல்லாம் கொடுத்து. அதுவும் அந்த கடனை வந்து அடைக்க முடியாம தான் அவங்க திண்டாடிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் சைனா கிட்ட அடகு வச்சுட்டு போக வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானோட எண்டு, அதாவது பாகிஸ்தானோட முடிவு வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. ஒரு எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டுற தூரத்துல தான் இருக்கு. 10 வருஷத்துக்குள்ளேயே அவங்க வந்து முடிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து அவங்களோட டெரரிசம் தான். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.